கடலூரில் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் பாதிரியாருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிரியாருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து கடலூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் கடலூர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய கடலூர் செய்தியாளர் பிரேம். நீங்க தொடரலாம். நிச்சயமாக, அதாவது தற்போது கடலூர் நீதிமன்றத்தில் 2 பள்ளி சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்து அவர்களை பல்வேறு விபச்சார கும்பலுக்கு விற்ற வழக்கில் தற்போது மகிழா நீதிமன்ற நீதிபதி லிங்கேஸ்வரன் தற்போது 16 பேர் குற்றவாளி என அறிவித்து அவர்கள் தண்டனையும் கொடுத்து வருகிறார். அதன் காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு திட்டக்குடியை சேர்ந்த அரசு பள்ளியிலிருந்து 2 பள்ளி மாணவிகள் பாலியல் வழக்குக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 2011ஆம் ஆண்டு அரசு பள்ளியிலிருந்து எதிரே பெட்டி கடை வைத்திருந்த தனலட்சுமி என்பவர் இவர்கள் இருவரையும் ஆசைவாசி கூடி மிரட்டி கடத்தி அடுத்தது விபச்சார கும்பலிடம் இவர்களை தனக்கு சொந்தமான பலரிடம் பாலியலுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கடலூர், அரியலூர், விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விபச்சார கும்பலுக்கு பணத்திற்காக விற்று அவர் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென அவர்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை காணவில்லை என்று திட்டக்குடி காவல் நிலையத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு புகார் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து காவலர்களும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து விசாரணையில் நடத்தி வந்த திட்டக்குடி மகளிர் காவல் நிலையத்தினர் வடலூர் அருகே சதீஷ் என்ற விபச்சார விடுதியில் பள்ளி மாணவ சிறுமிகள் அங்கு இருப்பதைக் கண்டு அவர்களை மீட்டு சென்னை காப்பகத்தில் தற்போது சேர்க்கப்பட்டு அவர்கள் தங்கி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கில் குற்றவாளிகள் முழுமையாக பிடிபடவில்லை என்பதால் கடந்த 2011ஆம் ஆண்டு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. தொடர்ச்சியாக சிபிசிஐடி போலீசார் ஏடிஎஸ்பி லாவண்யா மற்றும் கடலூர் இன்ஸ்பெக்டர் தீபா ஆகியோர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதாவது பள்ளி மாணவியை ஆசைவாட்டி கூறி கடத்தியது யார், விபச்சாரத்தில் விற்றது யார், அவர்களை எத்தனை பேர் பாலியல் பலாத்காரம் உட்படுத்தப்பட்டார்கள் என்று பல்வேறு கோணத்தில் இந்த விசாரணையானது கடந்த 2 வருடங்களும் நடைபெற்று வந்த நிலையில் இதில் பல பேருக்கு தொடர்பு இருக்கிறது என விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ச்சியாக கடலூர், விருதாச்சலம், பண்டூட்டி, நெல்லிக்குப்பம், திட்டக்குடி, அரியலூர் மற்றும் சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பெண்களை இடமாற்றி விபச்சார கும்பலிடம் விற்பனைக்கு செய்துள்ளனர். அவர்களை கையும்பலமாக சிபிசிஐடி போலீசார் மற்றும் காவல்துறையினர் பிடித்தனர். தொடர்ச்சியாக இவர்களை கைது செய்து அவர்களுக்கான விசாரணையும் தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் கடந்த வெள்ளிக்கிழமையானது நீதிபதி லிங்கேஸ்வரன் முன்னிலையில் 17 பேர் 17 பேர் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதாவது இந்த வழக்கில் மொத்தம் 23 பேர் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். 4 பேர் இதுவரை பிடிபடவில்லை. மேலும் 19 பேர் இதில் உறுதி செய்யப்பட்டு அதில் 2 பேர் சதீஷ்குமார் மற்றும் தமிழரசி ஆகியோர் கணவன் மனைவி இவர்தான் முதலிருந்து அவர்களை பாலியல் வழக்கில் உட்படுத்தப்பட்டது. அவர்கள் இருவரும் இதுவரை தலைமறைவாகிவிட்டனர். மீதும் 17 பேர் கடந்த வெள்ளிக்கிழமையானது நீதிபதி லிங்கேஸ்வரன் முன்னிலையில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ச்சியாக தற்போது அவர்களுக்கு அனைவரும் குற்றவாளி என அன்று தீர்ப்பு வழங்கினார். தொடர்ச்சியாக இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி கூறினார். அதே தொடர்ந்து தற்போது தண்டனையை அறிவித்து வருகிறார். முக்கிய குற்றவாளியான மற்றும் ஆகிய 2 பேருக்கும் தற்போது இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட குற்றவாளிகளுக்கும் 2 லட்சம் 5 லட்சம் என தனித்தனியாக தற்போது அபராதத்தை விதித்து வருகிறார். தொடர்ச்சியாக இந்த 16 பேருக்கும் தற்போது தலா 30 வருடங்களுக்கு மேலாக தண்டனையானது வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நீதிபதி இந்த 16 பேருக்கும், அதாவது கலா, தனலட்சுமி, பாதிரியார் அருள்தாஸ், ஸ்ரீதர், பாத்திமா, கிரிஜா, ஷர்மிளா பேகம், கவிதா, அன்பழகன், அமுதா, மோகன், மதிவாணன், செல்வராஜ், ரவர் என்கின்ற ஆனந்தராஜன், பாலசுப்ரமணியன், ராதிகா உள்ளிட்ட 16 பேருக்கும் 30 வருடங்களுக்கு மேலாக தண்டனை விவரங்களை அறிவித்து வருகிறார். தொடர்ச்சியாக இரட்டை ஆயுள் தண்டனையும் இதில் இருக்கிறது. தற்போது நீதிபதி மகிழா நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அனைத்து வழக்கறிஞர்கள் கொண்டு இதற்கான முக்கிய உதாரணங்களையும் குறித்து, அதாவது பாலியல் உட்பட்டது யார், அதிதீவிரமாக பாலியல் உட்பட்டது யார்,
அவர்களை விற்றது யார் என்று தனித்தனியாக விசாரணை நடத்தி அவர்களை ஒவ்வொன்றாக கூண்டு நிறுத்தி விசாரணை நடத்திய பின்னர் தற்போது தீர்ப்பை வழங்கி வருகிறார். கடலூரில் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் பாதிரியார் அருள்தாஸ் மற்றும் அதில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவருக்கும் தண்டனை விவரங்களை தற்போது மகிழா நீதிமன்ற நீதிபதி அறிவித்து வருகிறார். அந்த வகையில் பாதிரியார் அருள்தாஸுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி கலா ஆகிய இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை உள்ளிட்ட பல்வேறு தண்டனை விவரங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் பிரேம் தர கேட்டோம். நன்றி பிரேம்.